الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக அவன் கடமையாக்கிய இந்த இஷா தொழுகையை தொழுதுவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதையை வைத்து பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக்கொள்கின்ற இந்த அமர்விலே உட்கார்ந்திருக்கிறோம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக நாங்கள் ரமதானுக்கு முன்னர் இந்த சீரா தொடரை பார்த்து வந்தோம். மீண்டும் ஒரு முறை ரமதானில் தொடர்ந்து இந்த அமர்வை இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், خيرُ الأعمال أدومها وإن قل. அமல்களிலே சிறந்தது அது கொஞ்சமாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக செய்கின்ற அமல்தான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அந்த வகையில் இந்த வகுப்பு தொடரை, இந்த பாடத்தொடரை தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்து வருவதற்கு அருள் பார்க்கின்றார். மிகப்பெரிய ஒரு அருள். அந்த வகையிலே இந்த தொடரான இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்றும் ஆரம்பமாக பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே வைத்து வஹி அருளப்படுகின்றது. அந்த வஹியை பெற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே பயந்தவர்களாக, தனக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்று அச்சமுடைந்தவர்களாக, தன்னிடத்தில் வந்தது யார் என்று தெரியாத நிலையில் அவர்கள் ஒரு பதட்டத்தோடு வருகின்றார்கள். உண்மையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அல்லாஹு தஆலா சுமார் 600 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு வஹியை அனுப்புகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் நபியாக, இறை தூதராக இருந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு வஹி இறக்கி வரப்பட்டதன் பிறகு சுமார் 600 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு முறை மனித சமூகத்துக்கு வழிகாட்டலை கொடுக்க நாடுகின்றான். அதற்கு அரேபிய பூமியை தெரிவு செய்கின்றான். அதே நேரத்தில் அதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே 600 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த பூமியில் அவனுடைய வஹியை, இறை தூதை கொடுத்து அனுப்புவதை பார்க்கின்றோம். உண்மையிலே இந்த சம்பவ தொடரிலே நாங்கள் பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தவர்களாக, நடுநடுங்கியவர்களாக, தனக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்று அச்சத்திலே தன்னுடைய மனைவியிடத்திலே வருகின்ற போதும் அந்த சந்தர்ப்பத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிய விதம் அற்புதமானது. அது எங்களுடைய கவனத்தை பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நிதானம் இழக்காமல் பொறுமையாக இருந்து மிக நுணுக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மிக ஆறுதலான வார்த்தை சொல்கின்றார். அந்த வார்த்தைகள் உண்மையிலே பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திலே சொல்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அந்த முதல் வஹியை பெற்றுக்கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலே அவர் சொல்கின்றார்கள், எனக்கு ஏதோ நடந்துவிடப் போகிறது, எனக்கு அழி வந்துவிடப் போகிறதோ என்ற அடிப்படையில் அவர்கள் பயந்து விடுகிறார்கள். ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ஏதும் நடந்து விடுவேன் என்று பயந்து என்று சொல்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ஹதீஜா நாஹி சொல்கின்ற வார்த்தைகள் பாருங்கள், கல்லா, அவ்வாறல்ல, வல்லாஹி லா யஹ்ஸீக அல்லாஹு அபதா,
அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹு தாலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹு தாலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற உயர்ந்த பண்புகளை சொல்கின்றார். அதுதான் மிக முக்கியமான. அவர் சொல்கிறார், இன்னக லதஸிலுர் ரஹிம், நீங்கள் குடும்ப உறவுகளை பேணி நடக்கின்றீர்கள், இரத்த பந்தங்களோடு சேர்ந்து நடக்கின்றீர்கள், இனி அல்லாஹு தஆலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான். வதஹ்மிலுல் கல், கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். வதக்ஸிபில் மஅதூம், இயலாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கின்றீர்கள். வதுக்ரிஉத் தைஃப், நீங்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகின்றீர்கள், அவர்களை கவனிக்கின்றீர்கள். அதே நேரத்தில் வதுஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்கின்றீர்கள், அதற்கு உதவி செய்கின்றீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொல்லவில்லை, நீங்கள் தான் கடந்த பல வருடங்களாக ஹெரா குகையிலே தனிமையிலே இருந்து அல்லாஹ்வை தியானம் செய்கின்றீர்கள், அதனால் உங்களுக்கு இந்த அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்த மாட்டான் என்றெல்லாம் நீங்கள் அவர்களுடைய வணக்கத்தை குறித்து காட்டி அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் மனிதர்களோடு இருந்த அந்த பண்பை சுட்டி காட்டித்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு பணி செய்வோரை இழிவுபடுத்த மாட்டான், மனிதர்களுக்கு உதவி செய்கின்றவர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஸி, ஒரு அடியான் மனிதர் மற்றொரு அடியானுக்கு உதவி செய்கின்ற காலமெல்லாம் அந்த அடியானுக்கு உதவி செய்பவனாக அல்லாஹு தஆலா இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். கைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களில் சிறந்தவர் மனிதர்களுக்கு பயனுள்ளவர் தான். அஹப்புன் நாஸ் இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ், அல்லாஹு தஆலாவுக்கு மனிதர்களில் விருப்பத்துக்குரியவர்கள் மனிதர்களுக்கு அதிகம் பயனுள்ளவர் தான். இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருந்தார்கள், மனித உறவுகளை எப்படி அழகான முறையில் பேணி வந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்ற அந்த செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினையை, பாடத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சாலிஹான மனைவி செய்கின்ற அருமையான ஒரு பங்களிப்பு. இந்த இடத்தில் பாருங்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ஒரு சிறந்த ஒரு மனைவியாக, துணைவியாக, ஒத்துழைக்கின்றவர்களாக, ஒத்தாசை செய்கின்றவர்களாக, தன்னுடைய கணவருக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருக்கின்ற ஒரு சாலிஹான ஒரு மனைவியாக இருப்பதை பார்க்கிறோம். இது மிக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் சிறந்த மனைவி. கைரு அத்துன்யா மத்தா வ கைரு மத்தாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா, உலகம் என்பதே இன்பங்கள் தான், அதில் மிகச்சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல ஒரு மனைவி அமைவதுதான். ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மனைவி அமைந்து விடுவாள் என்றிருந்தால் உண்மையிலே அதனை போன்ற ஒரு பாக்கியம் கிடையாது. என்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், ஜௌஜுக ஜன்னத்துக அவ் நார், உங்களுடைய மனைவி, உங்களுடைய துணைவி உங்களுக்கு சுவர்க்கமாக இருப்பால் அல்லது நரகமாக இருப்பால். அப்படி என்றால் மனைவி என்பவர், துணைவி என்பவர் சரியாக அமைந்தால் வாழ்க்கை சுவர்க்கமாக இருக்கும். மனைவி என்பது மோசமாக அமைந்து விட்டால் அது வாழ்க்கையே நரகம் போன்றுதான் இருக்கும். எனவே இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தவர், ஆறுதல் கொடுத்தவர், அவர் கவலைப்படுகின்ற போது அவருக்கு பக்க பலமாக இருந்தவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு மனைவி அவருடைய வாழ்க்கையில், அவருடைய மிஷனிலே, அவருடைய இலட்சிய பயணத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே எப்படி பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்கு ஹதீஜா நாயகி ஒரு உதாரணம் போல மற்றொரு உதாரணம் கிடையாது. ஹதீஜா நாயகிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்த அந்த பிணைப்பு போல, தொடர்பு போல மிகச்சிறந்த ஒரு தொடர்பை காண முடியாது. என்றால் தன்னிடம் இருந்த அத்தனையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த இலட்சிய பணிக்காக அவர்கள் கொடுத்தார்கள். தன்னுடைய செல்வத்தை கொடுத்தார்கள், ஆற்றலை கொடுத்தார்கள், நேரத்தை கொடுத்தார்கள், பக்கபலமாக இருந்தார்கள்.
ஹிரா குகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னர் பல மாதங்கள், பல வருடங்கள், 3 வருடங்கள் அந்த இடத்திலே அவர்கள் போய் ஹிரா குகையிலே போய் தனிமையில் இருப்பார். சில சமயங்கள் ஒரு நாள் இருப்பார்கள், ஒரு கிழமை இருப்பார்கள், ஒரு மாதம் இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது என்றிருந்தால் அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தில் மனைவியை குறிக்க ஜௌஜா என்று பயன்படுத்தினார். இதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னah, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த தோட்டத்திலே சுவர்க்கத்திலே நீங்கள் வாழுங்கள் என்று சொல்றோம். ஏனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில் எந்த விதமான முரண்பாடும் இருக்கவில்லை. கொள்கை ரீதியான உடன்பாடு இருந்துச்சு, உடல் ரீதியான உடன்பாடு இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, பிணைப்பு இருந்துச்சு, பாசம் இருந்துச்சு. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமாரை குறிக்கின்ற போதும் யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக், நபியே நீங்கள் ஏன் அல்லாஹு தஆலா ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமாக்கிக் கொள்கிறீர்கள் உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அஸ்வாஜ் என்று பயன்படுத்துகிறார். என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த விதமான முரண்பாடும் இருக்கிறது, எல்லா விதமான இணக்கப்பாடும் இருந்தது. அதே இடத்தில் யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜி, நபியே உங்களுடைய மனைவிமாருக்கு சொல்லுங்கள். அந்த இடத்திலும் ஜௌஜ் அஸ்வாஜ் என்று தான் பயன்படுத்தினார். ஆனால் உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கின்ற போது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில் கொள்கை ரீதியான உடன்பாடு கிடையாது, வெறும் உடலியல் ரீதியான உடன்பாடு மாத்திரம்தான் இருக்கிறது என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் மனைவியை குறிக்க அல்லாஹு தஆலா இம்ரா என்று பயன்படுத்துகிறார். அருமையான ஒரு விடயம் பாருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான் தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ், நூஹ் நபியுடைய மனைவியை குறிப்பதற்கு அல்லாஹு தஆலா ஜௌஜா என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. இம்ரா வம்ரஅத்து லூத், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை குறிப்பதற்கு இம்ரா என்று ஜௌஜா என்று பயன்படுத்தவில்லை, இம்ரா என்று பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நூஹ் நபியுடைய கொள்கையை நூஹ் நபியுடைய மனைவி ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கையை லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. எனவே வம்ரஅத்து லூத் தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வம்ரஅத லூத், நிராகரிப்பாளருக்கு அல்லாஹு தஆலா நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் உதாரணமாக சொல்றார். அதே போல எங்களுக்கு தெரியும் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஃபிரௌனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றிருந்தார், ஈமான் கொண்டிருந்தார். எனவே ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌனுக்கும் மனைவிக்கும் இடையில் கொள்கை ரீதியான உடன்பாடு இருக்கவில்லை. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான் வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன், ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணம் என்னவென்றால் இம்ரஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. ஏனால் ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய மனைவிக்கும் இடையில் கொள்கை ரீதியான உடன்பாடு இருக்கவில்லை. ஃபிரௌனுடைய கொள்கையை ஃபிரௌனுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கொள்கையை தான் ஃபிரௌனுடைய மனைவி ஏற்றுக்கொண்டிருந்தார், அவர் முஃமினாக இருந்தார். எனவே அல்லாஹு தஆலா இம்ரா என்று பயன்படுத்தினார். அதே நேரத்தில் அபூ லஹபுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிக்கல் இருந்ததை அல்லாஹு தஆலா நுணுக்கமாக சுட்டி காட்டுகின்றான். அபூ லஹபை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் சொல்கின்ற போது அல்லாஹு தஆலா ஜௌஜா என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அவருடைய மனைவி விறகு சுமப்பவள் என்று சொல்வதன் மூலம் அங்கு அபூ லஹபுக்கும் மனைவிக்கும் இடையில் இணக்கப்பாடு இல்லாமல் இருந்ததை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறார். அதே போன்று சூரா யூசுஃபிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விலை கொடுத்து வாங்கிய அந்த அமைச்சருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில் இணக்கப்பாடு இருக்கவில்லை, உடன்பாடு இருக்கவில்லை. எனவே இம்ரஅத்துல் அசீஸ், அமைச்சருடைய மனைவியை குறிப்பதற்கு ஜௌஜத்துல் அசீஸ் என்று சொல்லாமல் இம்ரஅத்துல் அசீஸ், அசீஸுடைய மனைவி என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. காரணம் என்னவென்றால் அங்கு இணக்கப்பாடு இருக்கிறது. இது குர்ஆனுடைய அருமையானது. மற்றொன்றுதான் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையில் உடலியல் ரீதியான தொடர்பும் இல்லாமல், எந்த விதமான தொடர்பும் இல்லாமல், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய முடியாத நிலை இருக்கின்ற போது அது மறுமை நாளில் அல்லாஹு தஆலா மனைவியை குறிக்க இம்ரா என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை, ஜௌஜா என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை, மாறாக சாஹிபா என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகின்றது.
யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ், நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீஹ், தன்னுடைய தாயை விட்டு விரண்டோடுவான், தந்தையை விட்டு விரண்டோடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனீ, தன்னுடைய மனைவியை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவான். அந்த இடத்தில் வ ஸௌஜதிஹின்னு சொல்லல. என்னால் மறுமை நாள்ல ஜௌஜா இல்லங்க, யாருக்கும் துணையா இருக்கல. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பயன்படுத்தினான் சாஹிபான். யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி, நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைகளை நரகத்துக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் கொடுத்துவிட்டு தான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஆசைப்படுவான். சொல்வான், அவன் தன்னுடைய பிள்ளைகளை நரகத்திலே போட்டுவிட்டு என்னை சுவர்க்கம் அனுப்புங்கள் என்று சொல்வான். பிறகு சொல்றான் வசாஹிபதிஹி வ பனி, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய சகோதரனை, வ ஃபஸீலதிஹி அல்லதி துவி, தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் நரகத்திலே போட்டுவிட்டு தன்னை சுவர்க்கம் அனுப்புமாறு அல்லாஹ் தஆலா இடத்துல வேண்டுவான். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற விடயம் என்னவென்றால் வசாஹிபதிஹி, தன்னுடைய மனைவியை குறிப்பதற்கு சாஹிபா என்ற சொல்லித்தான் பயன்படுத்திருக்கான். எனவே குர்ஆன் ஒரு அற்புதமான விடயம். இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமாரை குறிக்க அல்லாஹ் தஆலா ஜௌஜா அஸ்வாஜ் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் இடையிலே இணக்கப்பாடு இருந்தது, கொள்கை ரீதியான உடன்பாடு இருந்தது. அவர்கள் கொள்கைக்காக அவர்கள் ஒத்துழைத்தார்கள், பங்களிப்பு செய்தார்கள். அதை குறிப்பதற்கு அல்லாஹ் ஜௌஜா என்ற சொல்லை பயன்படுத்தி அற்புதமான ஒரு விடயம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அருமையாக குர்ஆன் இப்படியான கருத்துக்களை நம்முடைய சிந்தனைக்கு தருவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம் தான் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த சீராவின் இந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து வஹீயுடைய ஆரம்ப நிலையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் தான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை ஆரம்பமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் சுமந்து கொள்கிறார், ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தான் சுமந்து கொள்கிறார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த மார்க்கத்தை முற்றுமுழுதாக சுமந்து கொள்கிறார்கள். அதுதான் இந்த மார்க்கத்துடைய ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே மார்க்கத்தை சுமந்து கொள்வதில் ஆணுக்கு நிகராக பெண் இருக்கிறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயோடு வருகின்றார்கள், கவலையோடு வருகின்றார்கள், பயத்தோடு வருகின்றார்கள், என்னவென்று தெரியாமல் வருகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு துணையாக இருந்தவர் அவருடைய மனைவி, ஒரு பெண். எனவே இந்த இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுடைய இறை தூதருடைய தூதுக்கு முதலாவது பங்களிப்பு செய்தவர் ஒரு பெண் தான். எனவே சமூகத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெண்களுடைய பங்களிப்பை குறைத்து மதிப்பிட முடியாது. அல்லாஹ் தஆலா ஆண்களிடத்தில் ஈமானை கொண்டு நல்லமலை கொண்டு பங்களிப்பு எதிர்பார்ப்பது போன்று அல்லாஹ் தஆலா பெண்களிடத்தில் பெண்களை எதிர்பார்த்திருக்கிறார். குர்ஆனிலே சொல்லுது வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் நேசத்துக்குரியவர்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்கள். யஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். வயுகீமூன ஸலா, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுதூன ஸக்கா, ஜகாத்தை கொடுப்பார்கள். வயுதீஊன அல்லாஹ் வ ரசூலா, அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அன்பு காட்டுகின்றார். இந்த மார்க்கம் நாட்டப்பட்டது, அது விதைக்கப்பட்டது ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய முயற்சியில், பங்களிப்பில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா நாயகி தன்னுடைய அத்தனை செல்வத்தையும் கொடுத்து பங்களிப்பு செய்தார், தன்னுடைய முழு செல்வத்தையும் கொடுத்தார். முதலாவதாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை தூதை ஏற்றுக்கொண்டவராக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இருக்கிறார். அதனால அல்லாஹ் தஆலா ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஒரே மாதிரி தான் வாக்களிக்கிறார். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், நதிகள் ஓடுகின்ற அல்லாஹ் தோட்டங்களை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வாக்களிக்கின்றான். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மன் அமில சாலிஹன் மின் ذكرின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, யார் ஒரு ஆணாக இருக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு நற்கர்மத்தை செய்தால் அல்லாஹ் தஆலா அவருக்கு
உலகத்திலே ஹயாத்தன் தய்யிபா, மிகச்சிறந்த வாழ்க்கையை கொடுப்பார். எனவே இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற பணியிலே, மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மார்க்கத்தை விளங்கி அதற்காக பங்களிப்பு செய்கின்ற பணியில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணையாக இருக்க வேண்டும். எப்படி அது துணையாக இருக்க வேண்டும், எப்படி பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த முதலாவது வகையை சுமந்து கொண்டு என்ன செய்வது என்று அறியாது வருகின்ற போது இப்படியெல்லாம் பங்களிப்பு செய்கின்ற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் ஒரு பங்களிப்பை செய்கின்றார்கள். அதுதான் அவரிடம் இருந்த திச்சன்யமான அறிவு. அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த விடயத்தை நாங்கள் அறிந்து தெரிந்து வருவதற்காக அவருடைய சாட்சாவாக இருக்கின்ற வரக்கத் இப்னு நௌஃபலிடத்திலே அழைத்து செல்கின்றார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்கின்றவர் அந்த காலத்தில் இருந்த ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், ஒரு பேணுதல் ஒரு மனிதர், இணை வைக்காத ஒரு மனிதர். அந்த காலத்தில் ஹனீஃப்கள் இருந்தார்கள், இணை வைக்காத ஷிர்க் வைக்காத மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஒருவர் தான் இந்த வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்ல. அவருக்கு முன்னைய வேதங்கள் பற்றி அறிவு இருந்துச்சு, என்னால் அவர் கிறிஸ்தவராக இருந்தார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஹதீஜா நாயகி இப்போது செல்கின்றார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்திலே சொல்கின்றார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களிடத்திலே சென்று இந்த விவகாரங்களை எல்லாம் சொல்கின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு பஷாரத்தை, ஒரு சுபசோபனத்தை சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், ஹாதன் நாமூஸ், இந்த மலக்கு தான், யானி யக்ஸிது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான், அல்லதி அன்ஸலஹுல்லாஹு அஸ்ஸ வஜல் அலா மூஸா, இந்த மலக்கு தான் அல்லாஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறக்கி வைத்தான், இவரே தான். என்னால் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நடந்த எல்லா விவகாரங்களையும் சொல்கின்ற போது அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் இப்படியாக வஹியை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், நீங்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், இதன் நீங்க ஒரு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் இந்த செய்தியை சொல்கிறேன். என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிரா கோயிலை வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கின்ற அந்த 5 வசனங்களை மோதி காண்பித்து விட்டு அவர்கள் சென்று விட்டார். அவர்கள் யார் என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நபி அவர்களை பார்த்து நீங்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியும் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லவில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது என்ன நடந்திருக்கிறது என்பதுதான் தெரியாது. இந்த விடயத்தை வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்திலே போய் சொல்கின்ற போதுதான் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் உங்களிடத்திலே வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த அதே மலக்கு தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள், அப்படி என்றால் நீங்களும் இறை தூதராக இருக்கிறீர்கள் என்ற செய்தியைத்தான் சொல்கின்றார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற விடயத்தை வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்தின் மூலமாகத்தான் அவர்கள் அறிந்து கொண்டார். உண்மையிலே இந்த இறை தூது என்பது ஒருவர் நபியாக அனுப்பப்படுவது என்பது நான் ஆரம்ப வகுப்புகளிலே தெளிவுபடுத்தினேன். அது ஒரு மனிதனுடைய முயற்சியால் அல்லது அவன் பெற்றுக்கொள்கின்ற அறிவு தரத்தினால் அல்லது அவனுடைய ஆன்மீக தரத்தினால் அவன் அடைந்து கொள்கின்ற ஒரு விடயம் அல்ல. அது அல்லாஹு தஆலா மனிதர்களிலிருந்து சில மனிதர்களை இறை தூதர்களாக தெரிவு செய்கின்றான். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். அல்லாஹு தஆலா தான் மலக்குமார்கள் இருந்தும் மனிதர்கள் இருந்தும் தூதர்களை, இறை தூதர்களை தெரிவு செய்கின்றான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் திடமாக அறிந்து கொள்கின்றார்கள், நான் ஒரு இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றால் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் இறை தூதராக வந்திருக்கிறீர்கள் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்க வந்த அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான், அதே மலக்கு தான் உங்களிடத்திலும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கின்றார். அதுதான் வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்கின்ற அடுத்த ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷாக்கிங் மெசேஜ். இது மிக முக்கியமான விடயம். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார், யா லைத்தனி ஃபீஹா ஜஸஅன். அதாவது அவர் சொல்கின்றார்கள், நீங்கள் இறை தூதராக இந்த சமூகத்திலே இருக்கின்ற போது நான் ஒரு இளைஞனாக இருந்திருக்க கூடாதா? இது யுஹ்ரிஜுக கௌமுக், உங்களுடைய சமூகம் உங்களை வெளியேற்றும், அப்போது நான் ஒரு இளைஞனாக இருக்கக்கூடாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். யா லைத்தனி ஃபீஹா ஜஸஅன், இது யுஹ்ரிஜுக கௌமுக்,
உங்களுடைய சமூகம் உங்களை வெளியேற்றும், அப்போது நான் ஒரு இளைஞனாக இருக்கக்கூடாதா என்று அவர்கள் சொல்கின்றார். ரசூலுக்கு ஷொக். ரசூலுல்லாவுக்கு அதாவது இப்ப நபிமார்களை பற்றி, முன்னைய வேதங்களை பற்றி, முந்தைய நபிமார்கள் அவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அதை பத்தி எல்லாம் செய்தி ஒண்ணு தெரியாது. ஆனா வரக்கத் இப்னு நௌஃபலுக்கு தெரியும். அவர் படிச்சுக்கிறார். அவர் முன்னைய வேதங்கள் பற்றி தெரியும். முன்னைய நபிமார்களுக்கு நடந்த விவகாரங்கள்லாம் ஓரளவு அவருக்கு தெரியும். ரசூலுல்லா அவர் எழுதி படிச்சவர் அல்ல, அவர் உம்மி நபி. ரசூலுல்லா உம்மி நபின்றதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். ரசூலுல்லா எதையுமே முன்னைய யார்ட்டையும் இருந்து தேடி கற்றுக்கொள்ளல என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னண்டா, வரக்கத் இப்னு நௌஃபல் இப்படி சொன்ன உடனே ரசூல் சொன்னாங்க, அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா? அடே, நான் இந்த சமூகத்தில் எவ்வளவு மதிக்கப்படுறாள், இப்படி எல்லாம் இந்த சமூகம் என்ன தூக்கி வச்சிக்குது. இந்த கௌபத்துல்லாட அந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல தூக்கி வச்சால் நான் சரி, இந்த சமூகத்தை ஏற்பட இந்த மிகப்பெரிய அனர்த்தத்துல யுத்தத்தில இந்த சமூகத்தை பாதுகாத்தது நான், அல்ல அமீன் சாதிக் என்ற பட்டத்தை பெற்றால் ரசூலுக்கு ஒரு ஷாக்கிங், இன்னும் அவங்க வெளியேற்றுவாங்களா? அப்பதான் வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்கிறார்கள், இந்த செய்தியோடு யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்தார்களோ, இப்படி இறை தூதர்களாக யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அவர்களுடைய பூமியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த முன்னைய இறை தூதர்களுக்கு என்ன நடந்தது என்ற செய்தியெல்லாம் அவர்கள் அறிஞ்சிருக்க. ஏன்னா குர்ஆனே சொல்லுது, தில்க மின் அம்பாஇல் கைப், அது மறைவான விடயங்கள், நூஹிய இலைக், நாங்கள் உங்களுக்கு வஹியாக இருக்கிறோம், மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக், நீங்கள் உங்களுடைய சமூகம் அறியவில்லை, மின் கப்லி ஹாதா, இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சமூகம் அறியவில்லை, ஃபஸ்பிர் இன்னல் ஆகிபத்தல் முத்தகீன், பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக முத்தகீன்களுக்கு தான் அல்லாஹ் இறுதி முடிவு இருக்கிறது, அல்லாஹு தஆலா முத்தகீன்களோடு இருக்கிறார் என்ற செய்தியை அல் குர்ஆன் சொல்றது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தான் இந்த செய்தியை சுமந்ததால இப்படியெல்லாம் தன்னுடைய சமூகத்தை விட்டு தான் வெளியேற்றப்படுவேன் என்கின்ற அந்த ஒரு வகையான ஆரம்பத்தில் ஒரு பஷாரத் கிடைத்து நான் தூதரா வந்திருக்கிறேன், இரண்டாவது என்ன ஒரு செய்தி கிடைக்க நான் வெளியேற்றப்படுவேன். இப்ப இந்த ரெண்டு செய்தியோட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப வரக்கத் இப்னு நௌஃபல்ட வீட்டில இருந்து தன்னுடைய மனைவியோட திரும்பி செல்கின்றார்கள். எனவே இப்படி ஒரு 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 அதாவது ஒரு இக்கட்டான நிலை ரசூலுல்லாஹ் தான் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை அறிஞ்சு கொள்கிறார்கள். அதே நேரத்தில் என்னுடைய சமூகம் என்னை வெளியேற்றும் என்கின்ற அந்த செய்தியையும் அறிஞ்சு கொள்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia, Watarappala, Al Jamiatul Fakira Jumma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiatul Fakira Jumma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiatul Fakira Jumma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Faizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.